சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிறது தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைட் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டருடன். இந்த போஸ்டர் பார்க்கும்போது மாசா இருக்குது. கங்குவா அக்டோபர் 10 தான் ரிலீஸ் ஆக போகிறதாக அஃபிஷியலாக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ கங்குவா படமும் வேட்டையன் படமும் கிளாஸ் ஆக போகிறது அப்படின்னு பார்க்கப்படுது. இதில் கங்குவா படம் தள்ளி போகுது இல்லை முன்னாடி போகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் சோஷியல் மீடியாஸில் பேசப்படுறாங்க. ஏன்னா கங்குவா படத்துக்கு பெரிய பட்ஜெட், அதனால கங்குவா படம் தள்ளி போகும் முன்னாடியே பின்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு ஒரு பெரிய மார்க்கெட் உள்ள நடிகர். அப்படி இருக்கிறப்ப சூர்யாவுடைய கங்குவா படத்தை எப்படி கிளாஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சோஷியல் மீடியாஸில் பேசப்படுறாங்க. கங்குவா படம் அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அப்படின்னா வேட்டையன் படமும் கங்குவா படமும் கிளாஸ் ஆகும். இல்லை வேட்டையன் படம் தள்ளி போக வாய்ப்பு இல்லை. கங்குவா படம் தான் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ போகும். அதாவது அக்டோபர் 10க்கு முன்னாடியோ அல்லது அக்டோபர் 10க்கு பின்னாடியோ ரிலீஸ் தள்ளி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் கங்குவா படமும் வேட்டையன் படமும் கிளாஸ் ஆகுது அப்படின்னு. இன்னும் நிறைய கோலிவுட்டுடைய பெரிய படங்கள் கிளாஸ் ஆக போகிறது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த நியூஸ் பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். வேட்டையன் தெலுங்கானா ரைட்ஸை மிகப்பெரிய பிரைஸுக்கு வாங்கியிருக்காங்க. ஏசியன் ஃபிலிம்ஸ் மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் ஒர்க் பிளான் செப்டம்பர் மந்த்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரி மற்றும் பிரசாந்த் பாண்டியராஜ் படம் ஃபேமிலி என்டர்டைனர் படம் ஸ்கிரிப்ட் ஃபைனலைசேஷன் போகிறதா முழு அளவிலாக. ஷூட்டிங் டிசம்பரில் தொடங்கும். சூர்யாவின் சாட்டர்டே சென்னை சிட்டி ரிலீஸ் பண்ணுறது. வெங்கட் ஏவி மீடியா கன்சல்டன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 29 இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாகும். மாரி செல்வராஜுடைய வாழை ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆகஸ்ட் 23 இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாகும். போகுமிடம் வெகு தூரம் இல்லையிலிருந்து கடமுடன்னு வீடியோ சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ சாங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கான். என்ன ரகு ஆனந்தன் மியூசிக் பண்ணுறாங்க. அம்பிகா குமரன் லிரிக்ஸு. வைக்கம் விஜயலட்சுமி பாடியிருக்காங்க இந்த சாங்கை. ஆகஸ்ட் 23 இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாகும். ஷாருக் கான் மற்றும் அட்லி காம்போக்கு பிறகு இந்த காம்போ நடக்கும். அதாவது லோகேஷ் கனராஜ் மற்றும் அமீர் கான் காம்போ பேன் இண்டியன் ப்ராஜெக்ட் இந்த படம். இதற்கான டிஸ்கஷன் போகிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. லோகேஷ் கனராஜ் ஒரு மிகப்பெரிய லைனப்ஸ் வச்சுட்டு இருக்காரு. அந்த லைனப்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு பிறகு தான் இந்த படம் ப்ராஜெக்டில் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கோலிவுட் டைரக்டர்ஸ் பாலிவுட்டுக்கு போகிறாங்க. ஜவான் படம் அட்லி டைரக்ஷன் பண்ணார். நெக்ஸ்ட் ஏஆர் முருகதாஸ் மற்றும் லோகேஷ் கனராஜ் பாலிவுட்டுக்கு. ஏஆர் முருகதாஸ் சல்மான் கானுடைய சிக்கந்தர் படத்தில் டைரக்ஷன் பண்ணுறாரு. லோகேஷ் கனராஜ் அப்கமிங் மூவியான அமீர் கான் படம். விஜய் சேதுபதி டைரக்டர் பாண்டியராஜ் படம் இன்று ஸ்டார்ட் ஆகிறது. விஜய் சேதுபதி இந்த படத்தில் பரோட்டா மாஸ்டர் கேரக்டர்லாம் நடிக்கிறாரு. இதற்காக ஸ்பெஷல் ட்ரைனிங்கை எடுத்திருக்காரு. இதை முடிச்சுட்டாரோ அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்கை தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் USA அட்வான்ஸ் புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 5 வேர்ல்டு வைட் தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. இந்த படம் பெரிய எதிர்பார்ப்புடன். துல்கர் சல்மானுடைய லக்கி பாஸ்கர் படம் செப்டம்பர் 7 ரிலீஸ் ஆகிறதாக இருந்தது. அந்த படம் போஸ்ட் பண்ணாயிருக்கு. தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் மட்டும் சோலோவாக ரிலீஸ் ஆக போகிறது. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதாவது ட்ரெய்லருக்கு முன்னாடி ட்ரெய்லருக்கு பிறகு இதற்கான எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. அதாவது ட்ரெய்லர் ஹாலிவுட் தரத்தில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிற நடிகர்ல தளபதி விஜயும் ஒருத்தர். இந்த படம் பிளாக் பஸ்டர் அல்லது இண்டஸ்ட்ரீட்டாக அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹிட்டு ஆவரேஜ் ஃப்ளாப் இதில் எதுவுமே வாய்ப்பு இல்லை. இதற்கான ரெஸ்பான்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேட்டையன் படம் ரிலீஸ் அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னா அஜித் குமாருடைய விடாமுயற்சி படத்துக்கான ரிலீஸ் என்ன அப்படின்னு கிளியரான நியூஸ் வரும் அப்படின்னு வேட்டையன் ரிலீஸ் அறிவிப்புக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் வேட்டையன் ரிலீஸ் அறிவிப்புக்கு பின்னாடி இந்த விடாமுயற்சி படம் எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த படம் லோகேஷ் கனராஜ் டைரக்ஷனில் கார்த்தி நடிக்க போகிற கைதி 2 படம் கூலி படத்துக்கு பிறகு இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது LCU படமா, அதாவது கைதி 2 படம். தளபதியோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டீமோ கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஃபேமிலியை மீட் பண்ணியிருந்தாங்க. அப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை AI டெக்னாலஜி மூலயமா கோட்டு படத்தில் கேமியோ ரோல் இருக்குது. அதற்காக போயிருக்காங்க. அதற்கான ஸ்டில்ஸ் தான் இது. தளபதி விஜய் இந்த ஸ்டில்ஸில் செம்மையாக இருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை AI டெக்னாலஜி மூலயமா கேமியோ ரோலில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கலான் படத்துக்கான 3 நாட்கள் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 53.64 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. தங்கலான் படத்துக்கான 3 நாட்கள் டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 21.35 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 4.85 கோடி, கர்நாடகாவில் 2.45 கோடி, கேரளாவில் 1.85 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 0.70 கோடி, ஓவர்சீஸில் 9 கோடி. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 40.20 கோடி, 18.90 கோடி ஷேர் கொடுத்துருக்கு 3 நாட்களில். ஆகஸ்ட் 22 கட்சி கொடியை அறிமுகம் செய்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் 40 அடி உயரத்தில் கொடி கம்பம் அமைக்கும் பணி நிறைவு. கட்சி கொடி அறிமுக விழாவிற்கு மாவட்ட தலைவர்கள் உட்பட 250 நிர்வாகிகளுக்கு அழைப்பு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாஸில் செம வைரலாக போயிட்டு இருந்தது நேற்றிலிருந்து. இந்த வீடியோவோடு சேர்த்து 3 அல்லது 4 வீடியோ என்று வரும். ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட லென்த்தாக வரும் வீடியோ. அதனால் 3 அல்லது 4 வீடியோ வரும் அப்படின்னு சொல்கிறான். நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது பற்றினா அடுத்தடுத்த வீடியோஸ் இன்று வரப்போகுது. 3 அல்லது 4 வீடியோ. இந்த வீடியோவோடு சேர்த்து அதுக்கு தகவல் சொல்லலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன்.